கோடி ரோட்ஸையே பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ வரைக்கும் லிவ் மார்கனோட பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிருக்கு. அண்ட் பியாங்கா பெல்லர் அவங்களுடைய ராயல் ரம்பிள் 2025 ஸ்டேட்டஸ் என்னன்றதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே ஏஇடபிள்யூ எப்போயுமே ஷேன் மிக்மேனை வெல்கம் பண்ணுன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் நிறையாவே இருக்குது. பிளட் லைன் ரிலேட்டடும் சரி, இப்போ ரீசெண்டாக நடக்க போகிற ஸ்மாக் டவுன் ரிலேட்டட், ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட், அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் டே ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா OH66 ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ அது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடி இருக்காங்க. வெட்டிங் ஆனிவர்சரின்றதோட இன்றைக்கி தான் வெட்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய படி மேத்யூஸ் ஏஇடபிள்யூ ஸ்டாரான ஃபார்மர் WWE ஸ்டாரான நம்மளுடைய படி மேத்யூஸ் கூட தான் வரைக்கும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ WWEயில் அவருடைய ரிங் நேம் வந்து படி மார்ஃபி. ஸோ படி மார்ஃபி யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ரேமஸ்டோடைய ஃபேமிலி கூட அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருந்தார் ஒரு காலத்தில். இப்போ டாமினிக் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் அப்போ வாழ்ந்துருக்காரு. சரி, ரைட், விட்டுங்க. இது கொரோனா டைம்னால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர் ரெஸ்லிங் பார்க்கல. ஸோ அதனால தான் இந்த இதை ரெஃபர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் படி மேத்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணியிருக்காங்க, வெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணி அவங்க டில் டெத்துன்னு போட்டு இன்றைக்கான டேட்டை ரெஃபர் பண்ணி பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். நிறைய பேர் வயிறறிவிங்க, வேணாண்டா அப்படிலாம் பண்ணாது, இதை நல்லா வாழ்ந்துட்டு போட்டுண்டா. ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஃபினாமினன் ஒன் அண்டர்டேக்கரை பற்றி தான். ஸோ அண்டர்டேக்கர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிங் ஜெனரல் குந்தரை பற்றியும் பேசியிருந்தார்ல. ஸோ அது மட்டும் நம்ம இப்போ வரைக்கும் நம்மளுடைய கைசர் பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ லுட்விக் கைசர் இப்போ வரைக்கும் கரண்டாக பண்ணுற ஹில்டன் ரிலேட்டட் நம்மளுடைய அண்டர்டேக்கர் பேசியிருக்காரு. ஸோ அண்டர்டேக்கர் அவருடைய 6 feet அண்டர் பாட்காஸ்ட்டில் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் அண்டர்டேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, கைசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு கிரேட்டான ஹீல் லுக் அவருக்கு இருக்குது. ஹீல் லுக்குன்னா என்னது, அவரை பார்த்தாலே கடுப்பாக வரும், அவரை அடிக்கணும் போல தோணும்ல, அந்த ஃபீல் அப்படியே, அந்த லுக் அப்படியே கைசர்ட்ட இருக்குது. ஸோ கைசர் அவருடைய கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோலாக இந்த ஹீல்டனை பண்ணுறாருன்ற மாதிரி நம்மளுடைய அண்டர்டேக்கர் பற்றின ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாகவே நம்மளுடைய குந்தரை கம்பேர் பண்ணும்போது இவர் நல்ல ஹீல்டன் இப்போ வரைக்கும் பண்ணுறாரு. நம்ம குந்தரோட கம்பேர் பண்ண வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் கைசர் வந்து ஒரு நல்ல ஹீல்டன் பண்ணுறாரு என்னோட ஒப்பீனியனில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று அப்டேட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கைசர் இன்ஜுரி ஆனதுனால நிறைய சேஞ்சஸ் மாறி இருக்குது. அதை நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், எவனும் கமெண்ட்லேயும் கேட்கல. சரி, ரைட், இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கைசர் இன்ஜுரி ஆனதுனால பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் ஷேமஸ் வர்சஸ் இலியா டிராகனோக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குல்ல. ஸோ இலியா டிராகனோவுக்கு பதிலாக கைசர் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஸோ கைசர் இன்ஜுரி ஆனதுனால அந்த இடத்துல இலியா டிராகனோவை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேக் ஸ்டேஜ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா இந்நேரம் வந்து மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருப்பார். சரி, ரைட்டு, எல்லாம் டைம் தாங்க. ப்ரோ ரெஸ்லிங் ஹிஸ்ட்ரியிலே எங்கிட்ட தான் வந்து பெஸ்ட் விமன்ஸ் டிவிஷன் இருக்குன்ற மாதிரி ஏஇடபிள்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய WGN ரேடியோன்ற ஒரு ஸ்டுடியோக்காக வந்து நம்மளுடைய டோனி கான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் டிவிஷன் ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்த ஏஇடபிள்யூயும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ விமன்ஸ் டிவிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அந்த விமன்ஸ் டிவிஷன் மோர் காம்படிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேலண்ட்ஸ் இப்போ வரைக்கும் விமன்ஸ் டிவிஷனில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2024 வந்து விமன்ஸ் டிவிஷனுக்கு ஒரு பெஸ்ட் இயர்ன்ற மாதிரி நம்மளுடைய டோனி கான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் குறிப்பாக ஸ்டார்ஸை ரெஃபர் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய டோனி ஸ்டோம், ஸோ அது மட்டும் இல்லாமல் மெர்சிடியஸ் மோன், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி இப்போ டோனி கான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிங்கன்ற சொல்லுங்கள். ஸோ WWE பெஸ்ட்டா, ஏஇடபிள்யூ பெஸ்ட்டா, இல்லைனா TNA பெஸ்ட்டா, இல்லை அந்த மாதிரி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த ஒப்பீனியனில் வந்து நான் ஏஇடபிள்யூ வேஸ்ட்டுன்றதை நான் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் WWE பார்க்குறேன். ஸோ WWEயில் விமன்ஸ் டிவிஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ மெயின் ராஸ்டரில் நல்லா இல்லைனாலும் NXTயில் சூப்பராக இருக்குது. நான் ஏஇடபிள்யூ பார்க்குறதில்ல, பட் WWE பார்க்குறேன்ல. ஸோ WWEயில் நல்லா இருக்குது விமன்ஸ் டிவிஷன். ஏடபிள்யூவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஏடபிள்யூ பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா WWE 2 பேரும், அது என்னது, ஏடபிள்யூயும் WWEயும் பார்க்குற யாராச்சும் ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏடபிள்யூ பெஸ்ட்டா WWE பெஸ்ட்டான்றது. ஸோ 3வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ OH66 பற்றி தான். ஸோ OH66 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் அட்டாக் வந்து ஒரு லாஸ்ட் நைட்டுக்கு முந்தின நைட்டு ராவில் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட் மக்கவே ஷோ ஆஃபில் இன்ட்ரோப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ராவில் நம்மளுடைய சேட் கேபிளையும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் OH66 லாஸ்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் பிரேக்கை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த அட்டாக் அப்புறமா வந்து
ஒயர் சிக்ஸுக்கு அந்த டிவி ஆஃபில் இருந்து அவங்க வந்து ஒரு பர்கர் ஷாப்புக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேனை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி WWE ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் மட்டும் இல்லாமல் WWE லெஜெண்ட்ஸ் 2 பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் யாருன்னா மார்க் ஹென்றி, அது மட்டும் இல்லாமல் பாபா டெட்லே. ஸோ மார்க் ஹென்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ். ஏன்னா அவங்க டெபியூட் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்களே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 ரோல்ன்றது ஒரு யூனிஃபிகேஷனான ரோலு. அவங்க பண்ணுறது வந்து ஒரு அச்சுறுத்தலான கேரக்டரு. பட் அவங்க இந்த பண்ணிவிட்டு அந்த பர்கர் ஷாப்பில் போய் இப்படி பிக்சர் எடுக்கிறது வந்து சரி கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவர் வந்து பூகிமேனோட கேரக்டரையும் ரெஃபர் பண்ணி பேசியிருக்காரு. பூகிமேன் தான் இருந்தார். பூகிமேன்லாம் எல்லா இடத்துலையும் அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிம்மிக் இந்த இடத்துல அவங்க பண்ணி ஆகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் ஹென்றி சொல்லியிருக்காரு. இதுவே பாபா டெட்லே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேயாக இருந்திருக்கு. எவ்ரி நைட்டுமே வந்து அவங்க வந்து ஒரு டெபியூட்டாக நினச்சிக்கிறணும். ஸோ ஒவ்வொரு செகண்டும் அந்த கேரக்டர்லேயே அவங்க இருக்கணும். ஸோ அவங்க பண்ணது தப்பு தான். பட் அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுக்கு மேலே இதை அவங்க பண்ணாமல் இருக்கணுன்றதை அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாவாச்சும் இந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபா டெட்லே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா டெபியூட் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை. இப்போயும் அந்த ஃபேன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே குரூப்போட எல்லா ஸ்டேபிளோடையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது சரியாக தப்பான்றது நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் ஒப்பீனியனை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பிளிங்க் ஆகி அந்த எஃபெக்ட் வேணாம் ப்ரோ, அது கண்ணுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது ப்ரோன்ற மாதிரி. ஸோ எஸ், அதை நான் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் தான். உங்கள் சேனலில் நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேன். ஸோ இப்போ இருக்கிற எனக்கு 380 சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தது தான். ஸோ நீங்கள் சொல்கிறது தான் நான் என்னால் செய்ய முடியும். ஸோ 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசன்ட் பிஹைண்ட் WWE ராயல் ரம்பில் பிப்ரவரி மந்த் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கல் சாயில் ஸ்டேடியம், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் போலீஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கொலாபரேஷனில் ஈடுபட்டு தான் இந்த ராயல் ரம்பிள் நடத்துகிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ரெசல்மேனியா, சம்மர்ஸ்லாம்லாம் நடத்துவான்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து NFL ப்ளே ஆஃப் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பவுல் ஈவெண்ட் இந்த இது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதோட காம்படேட் பண்ண வேணான்னு தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசல் ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்னால் இதை நம்பவே முடியல. ஸோ WWE அப்படி காம்படேட் பண்ண பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றத. பட் அவங்க ரேட்டிங்ஸ் எதுவும் பாதிக்க வேணான்னு தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெம்பரவரி கிடையாதுன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதை ஃப்யூச்சரில் கூட கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 2012 வந்து சூப்பர் பவுலில் வந்து இந்தியன் போலீஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் WWE ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் சாய்ஸாக வந்து இந்த இந்தியானா ஸ்போர்ட்ஸ் கப்பை வந்து எடுத்தாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த NFL, அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஆஃப் சீசன்ஸ், ஸோ அதெல்லாம் ஸ்டீம் ஆனதுனால தான் ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணுன்றதுக்காக டேட்டை கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசல் ஓட்ஸ் பற்றின ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பியாங்கா பெலர் ரிலேட்டட் தான். ஸோ பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராயல் ரம்பிளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகர்னஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2021 மொமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல, நான் அகைன் அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்தியன் போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி ஃபஸ்ட் எவர் விமன் டு வின் 2 ராயல் ரம்பிள்ன்ற ஒரு ரெக்கார்டை வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரியாக படைக்க போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய பியாங்கா பெலர் பற்றினா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி ரொம்ப பேச வேணாம், ஏன்னா அப்டேட்ஸ் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணியே ஆகணும். ஸோ கம்யூனிட்டி டேப்பில் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல, அதே கம்யூனிட்டி டேப்பில் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சிக்கோவா வந்து பார்த்திங்கன்னா இறந்துருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருந்தார்ல, ரோமன் ரெயின்ஸோட ஃபாதர். ஸோ அந்த அப்டேட் ரிலேட்டட். ஸோ இப்போ வரைக்கும் அவர் இறந்தனால வந்து இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் வந்து புஷ் பேக் ஆகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெரோ நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸாக வரல, பட் இது ஒரு ரிப்போர்ட்டாக எழுதியிருக்காங்க ஜெரோ நியூஸ். ஸோ ப்ராபப்ளி இவரோட ரிட்டர்ன் வந்து டிலே ஆகலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் மணி இந்த பேங்கில் 6 மேன் டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ லேட் நைட் அது வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வந்து ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கான சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி ஸோ மேபி சம்மர் ஸ்லாம்லேயே ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வைக்கலாம்ன்ற மாதிரி ப்ராபப்ளி அந்த பிளான்ஸில் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றது தெரில, பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் புஷ் பேக்
பேக் ஆக போகுதுன்ற மாதிரி ஜெரோ நியூஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக 2 மெயின் அப்டேட்ஸ்க்குள்ளே பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ லிவ் மார்கன் பாப்புலாரிட்டி இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸை விட அதிகமாக இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கூகுள் சர்ச்சில் பொறுத்த வரைக்கும் ஸோ கூகுள் ட்ரெண்ட் இல்லஸ்ட்ரேட்டட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் ரீசெண்ட் டேட்டாவில் லிவ் மார்கனோட பாப்புலாரிட்டி வந்து கோடி ரோட்ஸோடைய சர்ச் வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணிருச்சு, சப்ராஸ் பண்ணிடுச்சுன்ற மாதிரி லாஸ்ட் மந்த் நடந்திருக்குன்ற மாதிரி நம்மளுடைய கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா லிவ் மார்கன் பயங்கரமாக சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரி ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கோடி ரோட்ஸ் வந்து கட்டி காப்பாற்றினாங்க, லிவ் மார்கன் அப்படியே சரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிஃபையாக இருக்க போதுன்னு ஜெரோ நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈகர்னஸாக வெயிட் இருக்குது. ஏன்னா வந்து அக்னாலஜ்மெண்ட் செக்மெண்ட் வேறு இருக்குது. ஸோ நம்மளுடைய ஷிகா வேறு அவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அது ரிலேட்டட் அவங்க வந்து டெரிபியூட் கொடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட் ஒரு எலக்ட்ரிஃபையிங்காக இருக்க போது. ஸோ ஒரு மேஜர் ரோல் ஸ்மாக் டவுனில் இருக்க போதுன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் மெயின் அப்டேட். ஸோ டோனி கான் சொல்லியிருக்காரு. ஸோ ஷேன் மிக்மேனுக்கு எப்போயுமே ஏஇடபிள்யூட கதவு திறந்ததாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஏஇடபிள்யூட பிரசிடென்ட்டான நம்மளுடைய டோனி கான் ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டடுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய டோனி கான் இந்த ரூமர்ஸ் எல்லாம் நானும் கேட்டிருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நான் ஷேன் மிக்மேன் கூட இது வரைக்கும் பேசினது கிடையாது. பட் என்னுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு நல்ல எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்வேஸ் வெல்கம் இன் ஏஇடபிள்யூன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷேன் மிக்மேனுக்கு எப்போயுமே ஏஇடபிள்யூட கதவு திறந்ததாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஷேன் மிக்மேன் வந்து ப்ரோ ரெஸ்லிங் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணது ஸோ ரெஸ்ல்மேனியா 39 தான் நைட் 2ல் வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணார். அதுவும் அந்த மிஸ்ஸு ஸ்னோப்டாக் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க செக்மெண்ட் கூட தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஷேன் மிக்மேனை பெருசாக காணோம். ஸோ இப்போ வரைக்கும் டோனி கான் என்ன சொல்லியிருக்காரு, ஏஇடபிள்யூட கதவு எப்போயுமே ஷேன் மிக்மேனுக்காக திறந்ததாக இருக்குன்ற மாதிரி பார்த்தினா சொல்லியிருக்காரு.